இன்றைக்கு திருச்சி மாவட்டத்தில் உள்ள 404 கிராம ஊராட்சிகளுக்கும், பெரம்பூர் மாவட்டத்தில் உள்ள 121 கிராம ஊராட்சிகளுக்கும், அரியலூர் மாவட்டத்தில் உள்ள 202 கிராம ஊராட்சிகளுக்கும் இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் இந்த திட்டத்தை இன்று வழங்கி இருக்கின்றோம். இந்த 3 மாவட்டங்களுக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட 33 வகையான விளையாட்டு உபகரணங்களை கொண்ட 1048 கிட்ஸ் இன்று வழங்கப்பட இருக்கின்றது. இன்றைக்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் உலகெங்கும் பல்வேறு சாதனைகளை படைத்து வருகின்றார்கள். குறிப்பாக திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களிலிருந்து ஏராளமான விளையாட்டு வீரர்கள் தமிழ்நாடு பெற்றிருக்கின்றது. அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு தான், முக்கியமானவர் தான் தடகள வீரர் தம்பி ராஜேஷ் அவர்கள். திருச்சியைச் சேர்ந்த திரு ராஜேஷ் SDAT விளையாட்டு விடுதியில் பயின்றவர் என்பது எங்களுக்கு கூடுதல் பெருமை. சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் பதக்கங்களை குவித்து தமிழ்நாட்டுக்கும், இந்திய ஒன்றியத்துக்கும், திருச்சிக்கும் பெருமையை சேர்த்தவர் தான் தம்பி ராஜேஷ் அவர்கள். குறிப்பாக அவர் குறிப்பிட்டது போல, விபத்து ஒன்றில் சென்ற ஆண்டு அவர் தன்னுடைய கால்களை இழந்த போதிலும் அவருடைய தளராத முயற்சியாலும் தன்னம்பிக்கையாலும் இன்றைக்கு பேரா ஸ்போர்ட்ஸ் களத்தில் பல சாதனைகளை படைத்து வருகின்றார். அவருக்கு அனைவரும் சார்பாக நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அதேபோல் இங்கு வருகை தந்துள்ள அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சகோதரி சர்வானிகா அவர்கள் செஸ் போட்டியில் பல்வேறு சாதனைகளை, உயரங்களை தொட்டு வருகின்றார். குறிப்பாக Under 7, Under 8, Under 10 போட்டிகளில் தங்கம், வெள்ளி என பல பதக்கங்களை குவித்து வருகின்றார். ஓபன் செஸ் ஃபெஸ்டிவல் 2024, சர்பியா பிரஸ்டிஜ் 2024 உள்ளிட்ட சர்வதேச போட்டிகள், ஆசிய அளவிலான போட்டிகள் என தான் பங்கேற்கும் அனைத்து போட்டிகளிலும் சாதனைகளை குவித்து வரும் தங்கை சர்வானிகாவுக்கும் நாம் அனைவரும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். தம்பி ராஜேஷ், தங்கை சர்வானிகா இந்த பகுதியிலிருந்து இன்னும் பல 100 விளையாட்டு வீரர்கள் உருவாக உந்து சக்தியாக, எடுத்துக்காட்டாக திகழ்கின்றனர் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. விளையாட்டுத்துறை வளர்ச்சி என்பது நகரங்கள் மட்டும் தேங்கிவிடக்கூடாது. விளையாட்டுத்துறை வளர்ச்சி என்பது கிராமங்களிலும் இருக்க வேண்டும், அது சென்றடைய வேண்டும். கிராமங்களிலிருந்து நிறைய விளையாட்டு வீரர்கள் வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டத்தை நாங்கள் துவங்கி வைத்தோம். இந்த விளையாட்டு உபகரணங்களை பயன்படுத்தி கிராமங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடும் புத்துணர்ச்சியோடும் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். விளையாட்டுத்துறை சார்பாக முதன்முறையாக கலைஞர் அவர்கள் பெயரால் ஒரு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது என்றால் அது கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டம் தான். இன்று விளையாட்டு உபகரணங்களை பெறக்கூடிய இளைஞர்கள் கலைஞர் அவர்களுக்கு இருந்த அந்த திறமைகளை, குணங்களை நீங்களும் பெற வேண்டும் என்ற அந்த முறையில் தான் இந்த திட்டத்தை வகுத்திருக்கின்றோம். விளையாட்டுத்துறையில் தமிழ்நாடு இன்றைக்கு ஏராளமான சாதனைகளை படைத்து வருகின்றது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்து 16 வீரர்கள் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கின்றனர். அவர்களுக்கு தலா நம்முடைய முதலமைச்சர் அவர்களை அழைத்து அவருடைய கைகளாலேயே ஊக்கத்தொகையாக 7 லட்சம் ரூபாய் என மொத்தம் 1,12 லட்சம் ரூபாயை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் விளையாட சென்றுள்ள தமிழக வீரர்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள். விளையாட்டு வீரர்களுக்கு பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் துவங்கப்பட்டதுதான் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் பவுண்டேஷன். இதன் மூலம் இந்த நாள் வரை 10 கோடி அளவிற்கு நம்முடைய விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு நிதி உதவி அளித்துள்ளோம். இதன் காரணமாக தமிழ்நாட்டு வீரர்கள் பல சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் பல வெற்றி பெற்று பல பதக்கங்களை குவித்து வருகின்றார்கள். இப்படி பதக்கங்களை வென்ற 600 வீரர்களுக்கு ரூபாய் 14 கோடியை உயரிய ஊக்கத்தொகை ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸாக நேற்று வழங்கினோம் என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.